வணக்கம். திரும்பமாக சோபசை மரக்கட்டளை மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். தொடர்ந்து வீடியோக்கள் நாம் இது சம்பந்தமாக பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். டெட் டீச்சர்ஸ் சைக்காலஜி குறித்து. ஸோ ஏற்கனவே நம்ம பதிவிட்டதான 4 வீடியோக்கள், 4 யூனிட் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? அதனுடைய ஃபீட்பேக்ஸை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து நாம் இன்றைக்கு 5வது யூனிட் பார்க்க போகிறோம். Today we are going to learn about the 5th unit. The title is learning. அதாவது கற்றுக்கொள்ளுதல். Learning. Yeah, already I remembered and quoted a proverb like this. A learner is always a leader. A leader is always a learner. ஒரு தலைவர் என்பவர் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். Sometimes we step in the L board and after that we can step in the latest board. Okay, what is learning? Learning is the process of acquiring new understanding, knowledge, behaviors, skills, values, attitudes and preferences. Are you following me? Once again I am telling for you. A new understanding about the knowledge, behaviors, skills, values, attitudes and preferences. கற்றல் என்பது புதிய புரிதல், அறிவு, நடத்தைகள், திறன்கள், மதிப்புகள், அணுகுமுறைகள் மற்றும் விருப்பங்களை பெறுவதற்கான ஒரு செயல்முறையாக இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த டெஃபினேஷன் புதிதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வகுப்பெடுக்கிற ஒரு ஆசிரியராக இருக்கிறோம் என்றால் அருமையான ஒரு டெஃபினேஷன் அது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வைத்திருக்கலாம். கற்றுக்கொள்வது என்பது ஒரு புதிய புரிதல். இட் இஸ் a new understanding, a new knowledge, and also after getting a knowledge it will lead into the new behavior, and also you can install and you can know new skills in your profession, and also it will be a valuation for you. உங்களுக்கு நல்ல மதிப்பை கொண்டு வந்து கொடுக்கும். அது மாத்திரமல்ல, and will it give attitudes, approaches, and also the preferences in your professional. Okay, what are the nature of learning? Nature of learning. கற்றலுடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். Learning is defined as any relatively permanent change in behavior that occurs as a result of practice and experience. இந்த கற்றுக்கொள்ளுகிற தன்மைகளே கிட்டத்தட்ட படிப்படியாக சில தன்மைகள் இருக்குது. Now we are going to learn the natures of learning step by step. முதலாவது, learning is a change in behavior, a better or worse. கற்றுக்கொள்ளல் என்பது நடத்தில் ஏற்படும் ஒரு மாற்றமாகும். அந்த மாற்றம் ஒருவேளை நல்லதாகவும் இருக்கலாம் அல்லது கெட்டதாகவும் இருக்கலாம். Sometimes we are learning good things. It will give impact, good result for a good things. If you learn bad things, nowadays we can see many students in the school are learning bad things. There is no tuitions for bad things. நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறது தான் டியூஷன் இருக்கு. கெட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு எந்த டியூஷன் எடுக்கிறது இல்லை. அது அவங்களே செய்து கொள்ளுகிறாங்க. So if you learn bad things, the result will be bad. This is the first definition. The second one, it is a change that takes place through practice or experience, but changes due to growth or maturation or not learning. இது பயிற்சி அல்லது அனுபவத்தின் மூலமாக நிகழும் ஒரு மாற்றமாகும். ஆனால் வளர்ச்சி அல்லது முதிர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்கள் கற்றல் என்று சொல்ல இயலாது. அதாவது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கலாம். ஃப்ரம் த புக்ஸ் எப்படிலாம் கற்றுக்கொள்ளலாம்? ஃப்ரம் த புக்ஸ், ஃப்ரம் த சொசைட்டி, ஃப்ரம் த டீச்சர்ஸ், ஃப்ரம் தி நெட்வொர்க், கூகுள் இன்ஃபர்மேஷன்ஸ். There are many ways, many channels for learning. After that, if I getting into the aged stage, old age, வயது முதிரும் பொழுது, இந்த முதிர்ந்த பருவத்தில்
சில வேளை கற்றுக்கொள்வதற்கு ஏற்றதான வாழ்க்கை பாடங்கள் அவரிடத்துல காணப்படும். அந்த முதிர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் அவங்க கற்றுக்கொண்டதுன்னா பிராக்டிக்கலா, the practical lessons they learned from the life. After learning some practical experiences, the aged or senior citizens will teach you. அதுதான் experience is the best teacher என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். Okay, the next step is this change in behavior must be relatively permanent and it must last a fairly long time. அதாவது இந்த நடத்தை மாற்றம் ஒப்பீட்டளவில் நிரந்தரமாக இருக்க வேண்டும், மேலும் அது நீண்ட காலமும் நீடித்திருக்க வேண்டும். Sometimes we will do that in a short time, in a temporary base, not motivating or longing for a long time. நீண்ட நாட்களுக்காக எதையும் சிலர் படிக்கிறது கிடையாது. அந்த நேரத்துல அவசரத்துல ஏதாவது செய்யணும், அதுவும் சில வேளை நகைச்சுவையாக சொல்ல வேண்டும் என்றால் பரீட்சை வரும்பொழுதுதான் புக் எடுப்பாங்க சிலர். அந்த பரீட்சை டைம் டேபிள் எல்லாம் கொடுத்த பிறகு அந்த நேரத்துல தான் புக்கை தேடுவாங்க, எங்க இருக்குது அந்த புக்கை காணமே அப்படின்ட்டு தேடுறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்குவாங்க. அந்த பரீட்சைக்குன்னே படிக்கிறது வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒரு டைம் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோம் என்றால் அது ஒரு ஷெட்யூல் நம்மளே போட்டுக்கணும். we should have a self planner. சிஸ்டமேட்டிக்கா நம்ம படிக்கிறதுக்கு நம்மளே தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். அப்ப அந்த எக்ஸாம் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், சிஸ்டமேட்டிக்கா நம்முடைய டைம் டேபிள் போட்டோம்னா அதுபடி நம்ம படித்துட்டு நல்ல ரிவிஷன் பண்ணிட்டு நல்ல ப்ரிப்பேரா அந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, the next title is the individual difference in learning. அதாவது கற்றலுடைய தனிப்பட்ட வேறுபாடுகள், கற்றுக்கொள்ளுதலுடைய தனிப்பட்ட வேறுபாடுகள். இட் இஸ் an individual difference. எப்படி 5 விரல்கள் நம்முடைய கையில் இருந்தாலும் every finger has an individual difference. Every individual finger will give you a good message. ஆனா ஒரு கைக்குள்ளதான் இருக்கு. அது போல every person have a unique personality, unique knowledge, individual personality. அப்படி இருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். அது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். Okay, what are the types of individual differences? The முதல் difference பார்க்கும் பொழுது physical differences. Physical differences. அதாவது உடல் வேறுபாடுகள். Shortness or tallness of stature. Darkness or fairness of complexion. Fatness, thinness or weakness or various physical individual differences. உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புகிறேன், இல்லைனாலும் தமிழ்ல சொல்லிவிடவும் நான் விரும்புகிறேன். இந்த லேர்னர்ஸ் உடைய பிசிக்கல் ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுது சிலர் குட்டையாக இருப்பார்கள், உயரத்துல மிகவும் குட்டையாக இருப்பது. சில பேர் உயரமாக இருப்பாங்க. சிலருடைய நிறங்கள் வேறுபடும். ஒருத்தர் கருப்பா இருப்பாங்க, ஒருத்தர் சகப்பா வெண்மையாக இருப்பார்கள். பாடியுடைய ஸ்ட்ரக்சர்ல சிலர் நல்ல உடல் பருமன் இருப்பார்கள், ஒரு சிலர் மெலிந்து போயிருப்பார்கள், ஒரு சிலர் பார்க்கறதுக்கே ரொம்ப லீனா இருப்பாங்க. படிச்சு 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 பேஷண்ட் மாதிரி ஆயிடுவாங்க. பி ஃபார் படிப்பு, பி ஃபார் பேஷண்ட் இருப்பாரு. படிச்சு படிச்சு ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. ஒவ்வொரு வீக்கும் படிச்சு படிச்சு ரொம்ப வீக் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய புஸ்தகத்தை கூட தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்கா இருப்பாங்க. இந்த பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஏரியாவில் அவங்க தூக்கிட்டு போற புக்ஸை சுமக்கிறதுக்கே பிள்ளைகள் 3 வேளைக்கு 4 வேளை சாப்பிடும். அது போக சாயங்காலத்துல ஸ்நாக்ஸ் வேற கொடுக்கும். அவன் புஸ்தகத்தை தூக்குறதுக்கே அவனுக்கு பலன் வேண்டும். அது போல சில லேர்னர்ஸ் நிறைய படிச்சு படிச்சு எவ்வளவு பெரிய புஸ்தகங்களை தூக்க முடியாத அளவுக்கு வீக்கா இருப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி physical differences of a learning stages. Individual difference சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது physical difference. The second one is difference in intelligence. நுண்ணறிவில் உள்ள வேறுபாடுகள். இப்ப அவங்களுடைய ஆளை பார்த்து தோற்றத்தை பார்த்து இட போடுகிறதல்ல, அவங்களுடைய சில வேளை நுண்ணறிவு மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருவேளை ஒருத்தர் ஃபேட்டா இருப்பார் என்றால் நுண்ணறிவுல ரொம்ப வீக்கா இருப்பார். ஆனா லீனா இருக்கிற ஒருத்தர் நுண்ணறிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். மோர் நாலேஜ், நிறைய விஷயங்களை அவர் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது இட் ஷோஸ் த டிஃபரன்ஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஏரியா. Okay, there are differences in intelligence level among different individuals. We can classify the individuals from supernormal
above 120 IQ. ஐக்கியூங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஐக்கியூ அளவிடும் பொழுது above 120 இருப்பார்கள். அதே சமயத்துல டு இடியட்ஸ் ஆல்சோ, இடியட்னு யாரை சொல்லுவாங்க? ஃப்ரம் 0 to 50 IQ. அவங்களுடைய சிந்தனை திறன் 0 to 50 தான் இருக்கும் ஐக்கியூ. அவங்களை இடியட்ஸ்ன்னு சொல்லுகிறார்கள். பொதுவாகவே நம்ம டீச்சர்ஸ் என்ன செய்வோம்? ஸ்கூல்ல மாணவர்களை பார்த்து திட்டுற சில வேர்ட்ஸ் இருக்குது, இடியட், ஸ்டூபிட்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம அப்படி வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. ஆனா நாம படித்த அந்த நாட்களிலே நம்முடைய ஆசிரியர்கள்லாம் அப்படித்தான் நம்மளை திட்டினது உண்டு. ஏண்டா உனக்கு அறிவு இல்லையா அப்படிம்பாங்க, இல்ல அறிவு கட்டவன் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸோ ஒரு மாணவனை ஆசிரியர் கடிந்து கொள்வதற்கு, அவனை கண்டிப்பதற்கு சில வேர்ட்ஸ் அன்னைக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் இந்த ஐக்கியூ பொறுத்து தான் அவங்க அது நல்ல பேர். ஒருவேளை அவன் 120 ஐக்கியூல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், அல்லது 50 ஐக்கியூக்குள்ள இருக்கிறனால லாஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். இதுதான் அந்த இன்டெலிஜென்ஸ் உடைய வேறுபாடு. நான் சொல்லுகிறது இப்போ உடல் அளவில் இருக்கிற வேறுபாடு அல்ல, டிஃபரன்ஸ் இன் தி இன்டெலிஜென்ஸ் ஏரியா. ஓகே, the third one is difference in attitudes. அதாவது மனப்பான்மையில வேறுபாடுகள், அவனுடைய செயல்பாடுகளில் இருக்கிற வேறுபாடுகள். Individuals differ in their attitudes towards different people, objects, institutions and authority. வெவ்வேறு மக்கள், பொருட்கள், நிறுவனங்கள் மற்றும் அதிகாரம் குறித்த அணுகுமுறைகள்ல தனிநபர்கள் வேறுபடுவார்கள். அதாவது அவங்களுடைய மனப்பான்மைகள் இருக்கிற வேறுபாடு பாருங்களேன். அவங்களுடைய வெவ்வேறு மக்களிடத்துல பேசுகிறதுல வேறுபடுவார்கள். சில பொருட்களை கையாளுவதில் வேறுபாடு இருக்கும். சில நிறுவனங்கள்ல இல்ல பள்ளிக்கூடத்துல போய் வேலை செய்யும் பொழுது வேறுபாடுகள் இருக்கும். அவங்களுடைய அணுகுமுறை, தி approach will be differ. Okay, next I'm going to tell about the fourth point about the differences in their achievements. அச்சீவ்மெண்ட்ஸ்னால் ஆங்கிலத்தில் அச்சீவ்மெண்ட்ஸ், தமிழ்ல சாதனைகள் என்ற தமிழ்ல சாகசங்கள். அவருடைய சாதனைகளில் அல்லது சாகசங்களில் சில வேறுபாடுகள் இருக்கலாம். 10 பேர் ஒரு ரன்னிங் ரேஸ்ல போறாங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது கிடையாது, எல்லாரும் அவார்டு வாங்குறது இல்லை, எல்லாரும் மெடல் வாங்குறது இல்லை. So that competition shows a hero. That competition identifies the achiever. சாதனையாளர்களை அந்த போட்டி நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஸோ அந்த சாதனைக்குள்ள வேறுபாடுகளை நம்ம பார்க்கலாமே. It has been found through achievement tests that individual difference in their achievement abilities. These differences are very much visible in reading, writing, and in learning mathematics. Can you understand me? Are you following me? நான் சொல்லுவதெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Let us learn this point in Tamil. In ஆங்கிலம் புரியாதவர்களுக்கு தமிழ்ல அவ்வப்பொழுது சொல்லும் பொழுது உங்களுக்கு அது பயன் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, சாதனை தேர்வுகள் மூலமாக தனிநபர்கள் தங்களுடைய சாதனை திறன்களில் வேறுபடுகிறார்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது வாசிப்புல வேறுபாடு இருக்கும், வாசிப்பதில் அவர்கள் நல்லா சாதனை படைச்சிருப்பாங்க. அடுத்தது எழுதுறதுல ஹேண்ட் ரைட்டிங், இந்த வாசிக்க ரீடிங் அண்ட் ரைட்டிங் மிகப்பெரிய ஒரு பிராக்டிஸ் இருக்குதுல. அது நம்முடைய வகுப்பறையில பிள்ளைகள் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த 2 எக்ஸசைஸ் கண்டிப்பா கொடுத்தாகும். அதாவது ரீடிங் பிழை இல்லாம ப்ரொனன்சியேஷனோட, ஃபோனிட்டிக்ஸ் பேக்ஸோட, அந்த உச்சரிப்பு அழகா இருக்கணும். ரீடிங்ல ஏற்றம் இறக்கம் இருந்து அவங்க வாசிக்கும் பொழுது கேட்கிறவங்களுக்கு இனிமையாக இருக்கணும். உதாரணத்துக்கு டிவியில செய்தி வாசிக்கிற ஒரு செய்தியாளரை பாருங்களேன், அவர் எப்படி வாசிக்கிறார். அவர் அந்த நிறுத்தி நிதானமாய் ஏற்ற இறக்கத்தோடு அந்த உணர்வோடு வாசிக்கும் பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு அந்த செய்தி அப்படியே மனதில் பதியும். ஸோ தட் இஸ் அ ரீடிங் எபிலிட்டி அண்ட் த ரைட்டிங் எபிலிட்டி. சிலர் வாசிக்கிறதுல கொஞ்சம் குறைபாடா இருந்தாலும் எழுதுகிறதுல கையெழுத்து ரொம்ப மணிமணியா எழுதுவாங்க, ரொம்ப முத்தா எழுதுவாங்க, டைப் அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்வோம், ஒரு அவார்டு கொடுப்போம். அப்படி இருக்கும் பொழுது வாசிக்கிறது, எழுதுகிறது மற்றும் கணிதம் கற்றுக்கொள்ளுகிறது கூட, இந்த மேத்தமேட்டிக்ஸ் நல்ல கணிதம் படிக்கிறவங்கள, மேக்ஸ்ல கிளவரா இருக்கிறவங்கள மேத்தமேட்டிஷியன் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி ஆங்கிலத்துல சில ஆட்கள் நல்ல கிராமர் ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப டீச் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இலக்கணவாதியா இருக்கிறவங்கள கிராமரியன்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ according to their ability in their own level they are achieving something.
everything but not nothing. இந்த வேறுபாடுகளை நம்ம அந்த இடத்துல தெளிவா பார்க்க முடியும். Okay, the next is difference in motor ability. மோட்டார் திறனில் உள்ள வேறுபாடுகள். There are differences in motor ability. These differences are visible at different ages. Some people can perform mechanical tasks easily, while others, even though they are at the same level, feel much difficult in performing the task. மோட்டார் திறனில் உள்ள வேறுபாடுகள் என்னென்றால், இந்த வேறுபாடுகள் வெவ்வேறு வயதினரிடத்திலே காணப்படும். அதாவது நம்ம ஒரு 2 வீலர் வச்சிருக்கிறோம், 4 வீலர் வச்சிருக்கிறோம், இந்த மெக்கானிக்கை எடுத்துட்டு போனோம்னா அதுல ரொம்ப சிறப்பா இருக்கிறவர்கள் இருப்பார்கள், வல்லுநர்கள் என்று சொல்லலாம், தி எக்ஸ்பர்ட்ஸ் இன் தி ஃபீல்ட். நான் எங்களுடைய இருசக்கர வாகனம் கொண்டை மெக்கானிக் விடும் பொழுது ஒரே ஏரியாவில தான் 2-3 மெக்கானிக்ஸ் இருப்பார்கள். அதை ஒருத்தர் விட்டோம்னா நல்லா இருக்கிற வண்டியும் பழுதாகிடும், நல்லா பார்க்கலன்னு குறைபாடு வரும், நமக்கு திருப்தி இருக்காது, கஸ்டமரை திருப்தி பண்ண மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த இருசக்கர வாகனத்தை நன்றாக பார்த்து சர்வீஸ் பண்ணி நம்ம கையில கொடுக்கும் பொழுது அவர்கள் முழு வேலை நன்றாக முடித்திருப்பார்கள், அது கஸ்டமர்களுக்கு திருப்தியா இருக்கும். So we can find the different types of mechanics. அதே மட்டத்தில் இருந்தாலும் இந்த பணிகளை செய்தல மிகவும் சிரமப்படுகிறார்கள், சிலர் சிரமப்படுறாங்க. அதே லைன்ல தான் மெக்கானிக் கடையை வச்சிருப்பாங்க, ஆனா எந்த கஸ்டமர் வரதில்லை, எந்த ஆர்டரும் வரதில்லை, அவங்க கஷ்டப்படுகிறார்கள். அது போலதான் எந்த ஃபீல்டில் ஆகட்டும், in any field, in teaching field, a mechanism field, or in the medical field, or in engineering field, in any field, the experts are needed. The experts, வல்லுநர்கள் தேவைப்படுகிறார்கள். அதுல இந்த மோட்டார் திறன்ல ரொம்ப வித்தியாசமாக அவர்கள் வேறுபட்டிருப்பார்கள். Okay, the sixth point is differences on account of sex. பாலினம் சார்ந்த ஒரு வேறுபாடுகள். McNamara and Thurman discovered the following differences between man and woman on the basis of some studies. சில ஆய்வுகள் அடிப்படையில் மேக்னமர் அண்ட் டர்மன் என்ற இந்த இருவரும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான பின்வரும் வேறுபாடுகளை அவர்கள் கண்டுபிடித்தார்களாம். So they found the differences the account of sex. So far we think about the 6 points of the title, types of individual differences. Okay, so far we are learning a good thing, so pay your attention to follow our classes. The next title, the learning curve என்ற டைட்டிலுக்கு நம்ம பார்க்க போறோம். Curve, C-U-R-V-E, curve. அது கூட ஆங்கிலத்தில் சிலர் தவறா சொல்லுவார்கள், கர்வுன்னு சொல்லுவார்கள். நோ, ஆங்கிலத்தில் அது குறிப்பா ஆசிரியர்கள் இங்கிலீஷ் நல்லா பேசணும், முடியலன்னா அதுக்கு கூட நீங்க தனியாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், கம்யூனிகேஷன் கிளாஸஸ் போனோம் என்றால் ஆங்கிலத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு நல்ல கிளாஸ் எடுத்து கொடுப்பார்கள். ஸோ இங்க கர்வுன்னு சொல்லாம கர்வ், லேர்னிங் கர்வ், அதாவது கற்றலுடைய வளைவு. கர்வ்னாலே ஒரு வளைவு. சப்போஸ் யூ ஆர் கோயிங் இந்த பைபாஸ் ரோட் ஆர் இந்த ரோட், யூ கேன் சி அ கர்வ். பெண்ட்னு சொல்வார்கள், ஒரு வளைவு, ஒரு கர்வ். இந்த ஜியோமெட்ரிக்கல் area we can use this word, the curves. Okay, in psychology, learning curve refers to the graphical representation of the course of learning of an individual or a group. It shows the relationship between the amount of time spent learning a task and the amount of knowledge or skill acquired. இந்த உளவியலிலே கற்றல் வளைவு என்பது ஒரு தனி நபர் அல்லது ஒரு குழுவின் கற்றல் போக்கின் வரைகளை பிரதிநிதித்துவத்தை குறிக்கிறது. இது ஒரு பணியை கற்றுக்கொள்வதற்கு செலவிடப்பட்ட நேரத்திற்கும் பெறப்பட்ட அறிவு அல்லது திறனுக்கும் இடையிலான உறவை காட்டுகிறது. For example, a teacher is teaching a subject in the class for 1 hour or 45 minutes. The teacher is investing his or her time. ஒரு விவசாயி வயல்ல போய் ஒரு விதையை தூவுறது மாதிரி ஒரு ஆசிரியர் நல்ல விதைகளை அந்த மாணவர்களுடைய உள்ளம் என்ற வயல்ல விதைக்கிறார். அப்போ அவர் போட்ட எல்லா விதையும் அந்த வயல்ல விழுந்துருச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயம், ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. 100 விதைகள் தூண்டா 100 பயிர்கள் முளைக்கும் என்றால் அறுவடை ரொம்ப நல்லா இருக்கும்.
அதுபோல the teacher is investing his or her time. But what about the students area? The students also should listen everything from the teacher. So we have the both transactions from there, outgoing. From here it is like incoming. வகுப்பறையில் நடக்கிற இந்த ரெண்டு விஷயங்கள்ல அதனுடைய பிரதிபலன் ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறதா அதனுடைய முடிவு. ஸோ உழைப்புக்கு ஏற்றுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய ரிசல்ட் இருக்கும் என்றால் ஆசிரியர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அது கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸை பத்தி பார்க்கலாம். லேர்னிங்கை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம் கற்றுக்கொள்ளுகிறதுல. அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பார்க்கலாம். அதனுடைய தலைப்பு இப்படியாக சொல்லுகிறது, ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங். கற்றலை பாதிக்கும் காரணிகள், கற்றலை பாதிக்கக்கூடியதானே அந்த காரணங்கள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். Especially there are three key factors that affect the learning. The first one is emotional factor. உணர்ச்சி பூர்வமான காரணிகள், emotional factors. Okay, what is that called as a emotional factors? Motivation, self-esteem, anxiety, stress significantly influence a student's ability to engage and retain information. அதாவது ஊக்கம், சுயமரியாதை மற்றும் பதட்டமான அழுத்தமான சூழ்நிலைகள் ஒரு மாணவருடைய தகவல்களை ஈடுபடுத்தவும் தக்க வைத்துக் கொள்ளவும் உள்ள திறனை கணிசமாக பாதிக்கிறது. ஒரு மாணவனை அதிகமா பாதிக்கிறது என்ன? அவனுக்குள்ள இருக்கிற இன்னர் கேரக்டர்ஸ் பார்க்கும் பொழுது சில பாதிப்புகள், அதாவது பதட்டமான ஒரு சூழ்நிலை, எப்பவும் பயந்த ஒரு சுபாவம், பதட்டமாகவே இருப்பான் என்றால் அது மன அழுத்தத்தை அவனுக்கு கொண்டு வரும். இந்த மன அழுத்தம் இந்த மாணவனுடைய முயற்சியை, அவனுடைய வளர்ச்சியை அது தடுக்க செய்யும். So it is the first one is called as emotional factors. The second one is prior knowledge. Prior knowledge என்றால் ஒரு முன் அறிவு. நுண்ணறிவல்ல, முன் அறிவு. A student's existing knowledge base can facilitate and acquisition and retention of new information, impacting their attention and problem solving abilities. ஒரு மாணவனுடைய தற்போதைய அறிவு தளம் புதிய தகவலை பெறுவதற்கும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உதவ வேண்டும். இது அவர்களுடைய கவனத்தையும் சிக்கல் தீர்க்கும் திறன்களையும் பாதிக்கிறதாக இருக்கும். So this is the points we are learning in the second topic, prior knowledge. Okay, the third one, மூன்றாவது காரணி என்னவென்று பார்த்தால் physiological factors. Physiological, not psychological. Psychological is the study of mind and the attitudes. But this is physiological, means the outer part, உடல் சம்பந்தமான காரணிகள். These include aspects like nutrition and overall health, which can adversely affect cognitive functions and learning capabilities. அதாவது அந்த லேர்னரா இருக்கிறவருக்கு ஊட்டச்சத்து மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் போன்ற அம்சங்கள் இதுல அடங்குகிறதாக இருக்கிறது. சுவர் இருந்ததால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள். அதுபோல படிக்கிற ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு லேர்னருக்கு உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இது அறிவாற்றல் செயல்பாடுகள் மற்றும் கற்றல் திறன்களை மோசமாக பாதிக்கும். அதாவது வெளியே அவர் பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருப்பார் என்றால் உள்ள இருக்கிறதான அவருடைய இன்டென்ஷன், படிக்கணுங்கிற அந்த ஆசை, போய் பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணுங்கிற அவருடைய அந்த கோல், அந்த விஷன் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். So the learner should take attention about his care, about his physical health. உடல்நலத்தை குறித்து ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஒரு நபர் மிகவும் கரிசனை உள்ளவராய் அக்கறையுடன் தன்னைத்தானே அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஓகே, the next we are going to learn about the theories of the learning. Theories of the learning, கற்றுக்கொள்ளுகிறதுடைய கோட்பாடுகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
Learning theory attempts to describe how students receive, process, and retain knowledge during learning. Cognitive, emotional, and environmental influences, as well as prior experience. For your understanding, I like to share in Tamil also. கற்றுக்கொள்ளுகிற கோட்பாடுகளை பார்க்கும் பொழுது மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அறிவை பெருக்க வேண்டும், அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவள் கற்றுக்கொண்டதை செயலாக்கத்துல கொண்டு வர வேண்டும். செயலாக்கத்துல கொண்டு வர மாத்திரமல்ல, எப்ப கற்றுக்கொண்டாலும் அதை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளவர்களா இருக்க வேண்டும், தொலைத்து விடக்கூடாது. For example, some students will do like this. Before examination, they will get the question paper and they will protect the paper very safely. After finishing the exam, just they will throw the exam paper that side. அதுபோல டெம்பரவரி யூஸ்க்காக வைத்திருக்கக்கூடாது. கற்றுக்கொள்ளுகளை forever, for lifelong, பெர்மனண்டா அதை தக்க வைத்துக் கொள்வதாக இருக்க வேண்டும். அறிவாற்றல், உணர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்கள், அத்துடன் முன் அனுபவம், இது போன்றவற்றை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அறிவாற்றல், படிக்க படிக்க நல்ல அறிவு வளரும். அடுத்தது அந்த அறிவு வளர்ந்த பிறகு உணர்ச்சி பூர்வமாக போய் செய்யணும். அது மாத்திரமல்ல, சுற்றுச்சூழலுடைய தாக்கங்கள், இவைகள் எல்லாம் அனுபவம் மூலமாய் வருகிறத அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.